பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து எடுக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் vlogனே சொல்லலாம். இப்போ மட்டும் தான் தெரியுது. பார்க்குக்கு வந்திருக்கோம். முடிச்சிட்டீங்க. தகப்பனாராக போறீங்க. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாதீங்க. வேற லெவல் சுங்குலி. நமக்கு இதுல வெச்ச கலந்துருச்சுன்னா நானே முதல்ல குடிச்சுக்கிறேன். முத்திய டயர்டாக்காம விட மாட்டான்னு நினைக்கிறேன். ஹாய் ஹலோ மக்களே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? என்ன வீடியோ பார்க்க போறோம்னே தெரியாதுல்ல. சுத்தமே இல்ல. சும்மா ஒரு கேஷுவல் vlog தான் மக்களே. பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து எடுக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் vlogனே சொல்லலாம். சரி சரி. கரெக்டா பிரெக்னன்ட் ஆகி 10 நாள், ஒரு வாரம், 10 நாள் போகுது. ஒரு வாரம். ஐ மீன் பிரெக்னன்ட் ஆகி ஒரு வாரம் இல்ல, பிரெக்னன்ட் ஆகி 7 வாரம் ஆச்சு. போட்டு ஒலப்புறாங்களே. தெரிஞ்சு எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு கரெக்டா. போன வாரம் வியாழக்கிழமை தெரிஞ்சது கரெக்டா. இன்னைக்கு வியாழக்கிழமை. ஸோ ஒரு வாரமே வந்து நம்மளால வீட்டுல சுத்தமா இருக்கவே முடியல. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. சரி, அதனால எங்கேயாவது கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி தொண்ணத்தி பர்மிஷன் வாங்கியிருக்கேன். பக்கத்துல சும்மா கோயிலுக்கு பார்க்குக்கெல்லாம் கூட்டு போறேன்னு சொல்லி ரெடியாக சொல்லியிருக்கான். ஸோ அதனால vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு vlog எடுத்துட்டு இருக்கோம். போய் கோயிலுக்கு போயிட்டு பார்க் போயிட்டு வீட்டுக்கு வர போறோம். அவ்வளவுதான். ஆக்சுவலா என்னன்னா, இப்ப நான்லாம் வந்து வீட்டுல இரு அப்படின்னு சொன்னா என்னடா கை வலிக்குதுல. அதாவது வீட்டுல இருக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லாம விட்டுட்டா நான் ஒரு மாசம் வரைக்கும் வீட்லயே இருப்பேன். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆனா வேற வழி இல்லாம நீ வீட்டுல இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னால ஒரு நாள் கூட வீட்டுல இருக்க முடியாது. அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. தியாகம் தான் உனக்கு ஏற்கும். சரியா கடுமைப்படுத்துற மாதிரி பேசி தொப்ப மட்டும் தான் தெரியுது, குழந்தை என்னன்னு தெரியல. இப்போ ஆக்சுவலா மக்களே இப்போ வரைக்கும் வாமிட்டுகள் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால நான் வந்து இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கேன். கடவுள் புண்ணியத்துல இப்படியே இருந்துட்டா பரவாயில்ல. ஆனா இனிமே தான் தெரியும். இலையடை சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லி ரொம்ப கிரேவிங்ஸா இருந்தது. ஸோ அதனால வீட்டில் கேட்டுருக்கேன். இந்த மாதிரி டைம் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அவங்க வந்து நம்ம கேட்கறதெல்லாம் செஞ்சு தருவாங்க. அதனால ஜாலியா சாப்பிடலாம் செஞ்சு வச்சுட்டாங்க. போய் சாப்பிட போறோம். அவங்க இலை அடை, அது மாவு ஊற வச்சு அரைச்சு இப்படி பயங்கரமா செஞ்சிருக்காங்க. தெரிகிறதா? தெரியல. தெரியலையா? சூட செம்மையா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. ஓகே மக்களே, நாங்க வந்து போய்கிட்டு இருக்கோம் கோயிலுக்கு. யாருன்னா லஜ்ஜயா கச்சிக்குட்டி, அம்மா, முத்தி ஹாய் சொல்லு. முத்தி யாரு அப்படின்றாங்க சொல்லு. எல்லாரும் வந்து நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு அப்படி பார்க்க போவோம். முத்தி பாசமா இலையடையெல்லாம் செஞ்சு கொடுத்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. திடீர்னு வரும்டி. அதெல்லாம் அப்படியே வரும்போது நம்ம கேட்ச் பண்ணிக்கணும். நீயும் மாசமாக உமலை பாசம் வரும். அடடா, வெக்கம் கெட்ட குடும்பமா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? கொசு வரோட்டிட்டு கோயிலுக்கு போய்விட்டார்கள். கோயில்ல இருந்து கும்பிட்டு முடிச்சு வருவாங்க. வேகுன்னு நடந்து வந்துட்டேன் பழக்கம் போல. அப்புறமா தான் ஐயோ நம்ம வந்து வேகமா நடக்கக்கூடாது அப்படின்னு. நீ இல்லாட்டி வேகமாக நடக்க மாட்ட. சின்ன வயசுல உங்க அம்மாவை நீங்க கை பிடிச்சி நடந்தீங்க. இப்ப அவங்கள வந்து நீங்க வந்து அவங்கள கையை பிடிச்சி கூட்டு வரீங்க. இப்பயும் அந்த அம்மா கையை பிடிச்சி கூட்டு வர மாதிரி தான் இருக்கு. அசையப்பட்டால் பிரேமலதா. பார்க்குக்கு போறோம். ஏய், ரொம்ப நேரமா வீடியோ காமிச்சிட்டே இருக்கேன்டா. சொல்றா. பார்க்குக்கு போறோம். பார்க்குக்கு நாங்க போறோம். அங்க சிறிய பார்க்க போறோம். vlogல ஒரு தடவை கூட காமிச்சது கிடையாது மக்கள் கிட்ட, தெரியுமா? vlog எடுத்தது இல்லை. அந்த பழனியில ஒரு பார்க் இருக்கு. அதாவது பார்க்கை வந்து பழசா இருக்கும்போது காமிச்சிருப்போம். இப்போ வந்து பார்க்கை புதுப்பிச்சுட்டாங்க. புதுப்பிச்ச அப்புறமா நாங்க போய் ஒரு வழி ஆயிடுச்சு. யாரு வீட்டுக்கு வந்தாலும் வாங்க பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குக்கு எங்களுக்கே எழுதி வச்ச மாதிரி கூட்டிட்டு போவோம். ஸோ இப்போ போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லம்மா. அதனால வந்து போறோம். vlogல ஃபர்ஸ்ட் டைம் புதுப்பிச்சதுக்கு அப்புறம் காட்ட போறோம். புதுப்பிச்ச அப்புறம் ஒரு தீம் பார்க் கட்டி விடுறதா? ஏங்க வீடு கட்டுற காசு இல்லாம இருக்கேன். தீம் பார்க். பார்க்குக்கு வந்திருக்கோம். திரும்ப பேசுற நீ. அப்புறம் சுங்குலி சொல்லு. சொல்றது இந்த
பார்க் இப்போ வந்து கலர் கலராக லைட்லாம் போட்டு எது பார்க்குற அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. எஸ், அந்த பார்க் உங்களுக்கு காட்டுற மக்களே. கடைசியாக நான் வந்துட்டு ஒரு அடியோடு நம்ம vlog எடுக்கிறத பார்த்து நம்ம ஒரு பெரிய யூடியூபர் அப்படின்னு நினச்சி எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஒரு மொக்க யூடியூபருங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்படி சீன் போட்டுக்கணுங்களா? சிறுவர் பூங்காக்கு வந்திருக்க ஆளுகளை பாருங்க மக்களே. சிறுவர் பூங்காக்கு உங்களுக்கு என்ன எல்லாரும் சேர்த்து கிழவர் பூங்காங்க. நீங்க தாங்க கிழவர், நாங்க எதுக்குங்க கிழவர்? முத்தி பார்க்கு பாத்தீங்களா? பார்க்கு பாத்தீங்களா? வரலையா? அதுக்கப்புறம் வந்திருக்கீங்களா? எப்ப? இப்ப திருப்பி இதாக்கிட்டாங்க. டெல்லி வந்திருக்காங்க. டெல்லி அப்ப பார்க்கே இல்லை. நபர் ஒன்றுக்கு 10 ரூபாய். முதல் 5 ரூபாயா இருந்துச்சு, 10 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வயசான காலத்தில் நடக்க முடியல. என்ன சோறு எடுத்து கொண்டு இங்கே ஓடிட்டு இருக்காங்க குழந்தைக்கு? சும்மா அப்படியே சில் டைம் தான். ஈவினிங் டைம்ல வந்து சில் பண்றதுக்காக தான். இப்படிலாம் பண்ண அங்க போய் போட்டோ எடுத்தா மணப்பால் குடிக்காது சரியா? மணப்பால் குடிக்காதவா? இங்க போய் போட்டோ எடுத்தா குழந்தைய ஆண்டிட்ட விட்டுட்டு நம்ம ரெண்டே வந்துடலாம் சரியா? என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயப்படல. எஸ், பெத்து கூட நான் பாத்துக்கிறேன். நீ சொல்லிருக்க நிறைய வீடியோ இருக்கு. ஆமா, உங்களுக்கு என்ன இப்ப? இல்ல பிராங்க் வீடியோ பண்ண ஆள் இல்லையா உங்களுக்கு? ஞாபகம் இருக்குங்களா மேடம்? உங்களை வச்சு பிராங்க் பண்ணணும்னு சொன்னேன். அது நான் வீடியோ எடுக்க மாட்டேன். என்னது? உங்களை நம்பினா நாங்க புள்ள குட்டிக்கு. அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. அதெல்லாம் சொல்றதுதான். கொள்ள 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 கொள்ள. ஏய், என்ன லட்சக்குட்டியை வரவழ அழகாயிட்டே இருக்க? வெக்கமா வருது. சொல்லக்கூடாது. என்னவா? என்ன லட்சக்குட்டி வரவழ அழகாயிட்டே இருக்க அப்படின்னு மூஞ்சி வைக்கி தூங்கி எழுந்துச்சு மூஞ்சி வைக்கி வந்து கிடக்குது. அம்மா மகளுக்கும் ஒரே மாதிரி நடையா இருக்கு. கொஞ்சம் வயசான நட, இது கொஞ்சம் வயசு கம்மி நட. நானும் ரெட்டலைக்கு போடுறேன். ரெட்டலைக்கு ஓட்டு நான் நாமத்துக்கு போடுறேன். முத்தி ரெட்டலைக்கு ஓட்டு கிடையாது. இப்படி எம்ஜிஆர் நீங்க காங்கிரஸ் காங்கிரஸ் தான் போடுவேன். வேற அச்சா இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ். அவரு இந்த அந்த சின்ன வச்சதுனால இப்ப எம்ஜிஆர் இந்த முத்தி. எம்ஜிஆர் இப்பயா? எம்ஜிஆருக்கே போடுங்க முத்தி. உன்னை லூசுன்ட்டான். என்னத்தையாவது சொல்லிட்டு கிடக்கட்டும். அதில் நீ வீடியோ எடுக்கிறது எங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுது இல்லையா எங்களுக்கே தெரியும். அதனால நீ பயப்படாம முன்னாடி லைட் எரியும். அப்படியே போய் பின்னாடி போய் திறந்துடுச்சு விழுந்துக்கோ. கேமரா மட்டும் விட்டுறாரு சரியா? புள்ள எவ்வளவு நல்ல புள்ள தெரியுமா? உன் பர்த்டேக்கு வந்து கேக் வாங்க அனுப்பிச்சு விட்டேன். இவளையும் கோபியையும் விழுந்தேன். ஆனா கேக்கு சேதாரமாக நான் மட்டும் சேதாரம். அதான் குப்பரை விழுந்து பாகுபலி அப்படின்னு கேக்க மட்டும் தூக்கி. குப்பரை இல்ல மல்லாக்க விழுந்தேன். ஆனா கேக்கு போட்டிருக்கலாம். பாத்தியா எப்படி? 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் மட்டும் நாங்க தான். முத்தி ஒரு குழந்தை தான். வயசானவங்க எல்லாருமே குழந்தை தான். ஏன் இந்த அம்மா இழுக்கிற தரன்னு பாவம். பாரு அந்த அம்மா போர்டை படிச்சுட்டு இருக்குது. இப்படி பிடிச்சிட்டு சுட்டி சுட்டி சுருட்டி கொள்ளம்மா, வட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளம்மான்னு வரும். இவன் உடனே வட்டி வட்டியம்மா தள்ளுமா அப்படின்பா. ஆமாம், வட்டியம்மா வந்து இவங்க அம்மா தான். ஆமாம், வட்டியம்மா வந்து தள்ளுது. இது காமெடியாவே இல்லம்மா, சிரிப்பே வரல. சாரி. பழைய படத்து பூவரசம் பூடா இல்ல கோகு மட்டும் பாடினான்னு வை. எல்லா பாட்டும் தப்பா தான் லிரிக்ஸ் பாடுவான். ஏதாவது ஒரு பாட்டு தான் வந்துட்டு கரெக்டா இருக்கும். முத்தி நீங்க பாடுங்க. பாடு. என்ன பாட்டு? என்ன பாட்டுங்க ஐயா? நம்ம பாட்டுதே, நம்ம பாட்டுதே. தாத்தாவை நினைச்சு ஒரு பாட்டு பாடுங்க. மறந்து தாத்தாவே மறந்து வச்சா தாத்தாவை நினைச்சு நீ பாடு. எங்க தாத்தாவை நினைச்சு நான் பாடுறதாம். நீங்க தான் உங்க வீட்டுக்காரர் நினைச்சு உருகி பாடணும். பாட்டையா அவரையா? அவரையவே வா. பாத்தியா பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. தாத்தா வேணா வேற யாராவது நினைச்சு பாடுங்க.
ஒரே தள்ளி விட்டுறாதடி. முடிச்சு விட்டீங்க போங்க. சரி, இதுக்கு காரணம் லட்சக்குட்டி தான். முத்தி இங்க வரு முத்தி. நல்லா உட்காந்துக்கோ முத்தி. சரிம்மா. எங்க இருக்கீங்க? வண்டி இப்படி நம்பியார் வேலை பாத்துடலாமா? முத்தி கெத்தா இப்படி உட்காந்துருக்கு. நீங்க பாருங்க டர்ரா உட்காந்துருக்கீங்க. வேணாம் சாமி, இங்க பாருங்க தகப்பனார் ஆக போறீங்க, அதனால இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாதீங்க. ஒரு பெருமை மூஞ்சில வருதுல்ல. வயசுல அப்படிதான் மேல ஓரம் அப்படின்னு ஒரு போட்டி. அப்பாவாகிறதுக்கு சொன்னதுக்கு பெருமைப்படல, இப்படி அவனா போயிட்டு இருக்கான்ல அதுக்கு தான் பெருமைப்படுறான். அவனை நீ என்ன நினைச்ச? நீ மேல போறது சரி, கம்பி புடுங்கிட்டு வந்துடாத. இங்கதான் கோழிக்குட்டி கூப்பிட்டு விளையாட விட்டோம். ஏய் வேற லெவல் சுங்குலி. வீடியோ எடுத்தனான்னு வேற தெரியலையே. எப்படி குடிக்கிறதா? நான் மூடி இப்படி அம்மா கொஞ்சம் குடுமா. நான் குடிச்சு பாத்துக்கிறேன். அம்மாக்கு இதுல விஷ கீச்ச கலந்துருச்சுன்னா நானே முதல்ல குடிச்சிருக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஏய் குடிச்சு பாக்குறேன் குடிச்சுக்கிட்டே இருக்க. இன்னைக்கு பார்க் வந்து கொஞ்சம் கலகலான்னு இருக்கு. இல்லைன்னா நாங்க வரும்போதெல்லாம் பார்த்து ஆடிட்டு இருக்கோம். முத்திட்ட மட்டும் கொடு. இங்க பாருங்க, இந்த மேடம் வேணாம்பாங்க எதை கேட்டாலும், ஆனா கடைசியில எடுத்து சாப்பிடுவாங்க. சில்லி நம்ம ஒரு முருன்னு இருக்குதா? நல்லா இருக்கான்னு ஆண்டி கொடுக்காத கொடுங்க. நல்லா இருக்கான்னு பாப்பேன். நல்லா இல்ல பெரியமா, கேவலமா இருக்கு. பாருங்க பெரியமா, சோடா சொன்னீங்க, குடிச்சிட்டோம்ல. தரமாட்டேங்கிறா. கடி வாங்க வேணுமான்னு கேட்டான், வேணாம் அப்படின்னாங்க. ஏய் புள்ளத்தாச்சிடா, நானு சாப்பிட்டு விட்டுருவேன். ஊட்டி விடு சாப்பிடும். ஏய் குடுடா. எதுக்கு பெரியமா அப்படிங்க? நீங்க எல்லாரும் சீக்கிரம் சாப்பிடணும்ல, சாப்பிட்டு முடிச்சாதான் நம்ம போக முடியும் அப்படின்ட்டு. எப்பயுமே வந்து நமக்கு சீக்கிரம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதான்ட்டி உங்க பறந்த உள்ளத்தை நான் பாராட்டுறேன் தெரியுமா. ஒழுங்கா கீழே பாருங்க. முத்தி சிங்கத்து கூட நின்று போட்டோ எடுத்துட்டு அதை எடுக்க வந்தேன். வாங்க. முத்திக்கு யானை கிட்ட எடுக்கணுமா? யானை கிட்ட. யானை பாருங்க. யானை பாருங்க பாரு முத்து, யானையை பாருங்க. பார்க்க சொல்றேன், யானை அப்படி பாரு. முத்திய டயர்டாக்காம விட மாட்டான்னு நினைக்கிறேன். சரி முத்தி சரி. ஓகே, பார்க் டே இனிதே முடிவடைந்தது. இந்த மாதிரி என்ன வாரம் கூட்டிட்டு வந்து என்டர்டைன் பண்ணுங்க. ஓகே, வாரம் இதே இடத்துக்கு போக கூடாது. படத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு கூட்டு போய் என்னை வந்து என்டர்டைன் பண்ணணும். என்டர்டைன் ஓகேங்களா? உனக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டாங்க. ஏன்டா இந்த அம்மாவை போட்டு பாடா படுத்துறான், அப்படி நில்லு இப்படி நில்லுன்னு. இங்கெல்லாம் நின்று போட்டோ எடுத்துக்கலாம் ஜாலியா. கோகு முத்திக்கு ஐஸ்கிரீம் வேணுமாண்டா? கோகு முத்திக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? முத்தி ஐஸ்கிரீம் வேணுமா? முத்தி வேண்டாம். இப்ப முத்தி வேணும்னு சொல்லு. முத்தி நீங்க தான் குடிக்கிறதுன்னு வருது. வேண்டாம், யாரும் காப்பி குடிக்க மாட்டாங்க. பின்ன விடு. ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் வேணுமா? கேளு. ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் வேணும் சொல்லு. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. முத்தி சாக்கு வச்சு ஐஸ்கிரீம் வாங்கலான்னு பார்த்தா பாய் சிறுவர் பூங்கா. அடுத்த தடவை நாங்க சிறுவர்களோட வரோம்.